ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்வி பீஜன் லாஃப்ட். இதில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு பூரா வேற்று வந்திருக்கோம், ஒரு சின்ன பையன் உடனே விட்டது அப்படின்னு சொல்லியிருப்போம். அது நம்மகிட்ட ரிட்டன் வந்துருச்சு, நம்மகிட்ட தான் இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு. இந்த இருக்கான்லாம் வந்தான் கிளியர் ஆகிருக்கு. அதனால் இதுகளோட சேர்ந்து கொஞ்சம் பறக்க விட்ருக்கேன். கொஞ்சம் பொறுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் தனியாக நடக்கும். ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு பார்க்க நினைக்கிறேன். கண் கொஞ்சம் லைட்டாக அதாக தெரியுது, அசடு இருந்த மாதிரி இருக்கு கண்ணில். வேறு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்மலாம் 90% கிளியர் ஆகிட்டு. இது மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாம் சரியாயிட்டு, பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் நான் களைச்சி விட்டுருந்தேன், தான் வந்திருக்காங்க. களைச்சி விட்டேன். நானும் ரைடு போக மாட்டேங்கி நின்றுக்கிடுது. வேறு ஒருத்தன் மட்டும் சுற்றுறான். வரான் 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 இப்போ வருவான் பாருங்க. இங்கிட்டு இருந்தால் வந்துட்டான் பாருங்க. வந்துட்டானா? எஸ், அவ்வளோதான். இவ்வளோ தான் இவங்க காலையில் அடிக்கிற ரவுண்டு. அந்த இதில் ரெண்டு நிற்காங்க. அந்த கொண்டை புறா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொண்டை அவன்தான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி திறந்து விடும்போது அடித்து போனவன். போய் ரொம்ப நேரம் வீட்டை மட்டும்தான் சுற்றி வந்தான். சுற்றி வந்துட்டு ரிட்டன் பறந்து போயிடுவாப்பில் தலைவர். வருவான், சுற்றுவான், பறந்துடுவான், நிற்க மாட்டான். ஆனால் இந்தமாரி இதில் நின்னான்னா எப்போயும் இறங்கி எடுத்துருப்பான், நிற்க மாட்டான். கரெக்டாக நைட்டு 10 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், 10-11 மணி இருக்கும். அப்போ தான் நான் வேலையை முடித்து வீட்டுக்கு வந்தேன். வரும்போது மேலே எட்டி பார்க்கும்போது தலைவர் இதில் வந்து படுத்திருந்தார். இந்த வலை தெரியுது பார்த்தீங்களா, இந்த வலையில் நடுவில் வந்து படுத்துக்குச்சு, அடைக்கி படுத்த மாதிரி படுத்துக்குச்சு. ஸ்டூல் போட்டு ஏறி பிடிச்சாச்சு, பிடிச்சி உள்ளே விட்டேன். ஓவர் குளிர் வெளியே விடுறது கொஞ்சம் பயம், அதனால் பிடிச்சி உள்ளே விட்டேன். இப்போ நல்லா பறந்து இறங்கிடுச்சு. நம்ம லாப்டு பைலட்டு தான் ஜோடி சேர்றான். அதுக்கு ஜோடி சேர்ந்த மாதிரி தான் இருக்குது, ஜோடி சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆரம்பருங்க. அவ்வளோதான். காலையில் எல்லாரையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேப்டன் வந்து நல்லா ஜோடி சேர்ற மஸ்தில் தான் இருக்கான். நம்ம பார்த்தாலே தெரியும், ஃபுல்லு ஜோடி சேர்ற இதில் தான் இருக்குது. எப்படி புதுப்பாக வந்தீங்களா? எல்லாம் சிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கொண்டை வந்து நல்ல கலர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் கலர். இதை வந்து உடப்பு தான், முஸ்கி உடப்பு.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது சாதாரண நிற்கும்போது தெரியும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் தெரியாது. முஸ்கி கிராஸ் அது. முஸ்கியில் தான் உடச்சி எடுத்துருக்காங்க. முஸ்கி கழுத்தை ஒரு மாதிரி கொக்கி மாதிரி தூக்கி வச்சு நிற்க முடியும். அதே மாதிரி தான் இவன் நின்று சொன்னான தலையில் ஆட்டுவான். ஆனால் அதுகளுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வர தன்மை கிடையாது அப்படிம்பாங்க. இது வேறு ஏதோ பரவாயில்ல நல்லா உடச்சிருக்காங்க. முஸ்கியும் தவடாலில் போட்டு உடச்சாங்களா இல்லை கருணையில் போட்டு உடச்சாங்களான்னு தெரியல. மாற்றி போட்டு உடச்சிருக்காங்க. என்ன பரவாயில்ல மாற்றி போட்டு உடச்சா அந்த மாதிரி வரும்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இறக்குறக்க வந்துட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோம்ஒர்க்ஸை பார்க்கலாம். அப்படி செட்டப் கட்டி வச்சுக்க முடியுங்களா? இறக்குறக்காப்புல இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோம்ஒர்க். இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபீமேலு, மேலு அதோட ஜோடி. பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியானது. ஐஸை பாருங்க, ஐஸ் நல்ல குவாலிட்டியானது. வேட்டான் சிக்கு வேண்டாம். சிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் இருக்குது. நல்லா ஃபிட் பண்ணியிருக்காங்க. எங்கள் பேரண்ட்ஸ் 2 பேரும் ஒன்று கூட இருக்காங்க. சிக்கு நல்லா கண்டிஷன்லேயே இருக்குது பாருங்கள். இதில் வந்து இவன் வந்து ப்ரீடிங் ஐ ஃப்ரெண்ட்ஸ். இவன் ப்ரீடிங் ஐ. அவன் வந்து பச்சை கலரில் கண் வருது. இது நார்மல் தான். இதுவும் ப்ரீடிங் தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் பிடிச்சி காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்க விட மாட்டாங்க. இது நல்லா ரேசிங் லைன் தான். இந்த 2 சிக்கும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி வரும்னு நினைக்கிறேன். கலர்ஸ் வேறு மாறுற மாதிரி இருக்குது. வாங்க அடுத்த நம்ம இன்னொரு சிக்கை பார்க்கலாம். எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? நல்ல கலரு. அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் மாறி இருக்குது. நேற்று வந்து கொஞ்சம் சின்ன ட்ரீட்மெண்ட் மாற்றிட்டேன். என்ன மாற்றினேன்னு பார்த்தீங்கன்னா, மற்றது எல்லாமே மஞ்சப்பொடி, உப்பு, தண்ணி கலக்கி வச்சு போட்டது இது செட் ஆச்சு. ஆனால் இவனுக்கு வந்து செட் ஆன மாதிரி தெரில. பழையபடி அப்படியே தான் இருந்துச்சு. கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் புடப்பாக ஆகிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, தண்ணிக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெய் இப்போ மாற்றினதுனால அது கொஞ்சம் குளிர்ச்சி அடிக்கிறதுனால கொஞ்சம் சூட்டை தணித்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னும் 2 நாள் தொடர்ந்து போட்டோம்னா சரியாகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு. இதில் எல்லாமே நம்மகிட்ட அடல்ட்டு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பட்டாக்கள் தான். சிக்காக தான் நம்ம கொண்டு வந்து விட்டோம். அடல்ட்டுன்னா இந்த ஒருத்தன் வலையில் நடக்காமல் பாருங்க. இவன் மட்டும்தான் அடல்ட்டு. இவனும் நம்ம பையன், இவன் மட்டும்தான் அடல்ட்டு. மற்ற எல்லாமே சிக்கு தான். புதுசாக புறா வளர்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே அடல்ட்டாக வாங்கிட்டு வரலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அடல்ட்டாக வாங்கிட்டு வந்தால் குறைஞ்சது 1.5 மாதம் 2 மாதம் வரைக்காவது டேப்பில் போடுங்க. 1 மாதம் செட் ஆகலை. 1 மாதம் டேப்பில் போட்டால் வீடு தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் ஒரு மாதம் வந்து செட் ஆகலை. ஒரு மாதம் கூடயே தான் வச்சேன். அப்படியுமே அந்த ஒயிட்டு போயிடுச்சு. இன்னொரு சப்ஜா இல்லை, செக்கர் ஒன்று போயிடுச்சு. ரெண்டுமே அடல்ட்டாக தான் இருந்தது. ரெண்டுமே நல்லா அடல்ட்டு தான். ரெண்டுமே போயிடுச்சு. ரெண்டுமே ஒரு மாத கணக்கு மேலேயே தான் டேப்பில் இருந்துச்சு, கூட்டுள்ள இருந்துச்சு. போயிடுச்சு இது. மீதி எல்லாமே பரவாயில்ல, பட்டாக்கள் தான் வாங்கி விட்டேன். ஸ்டார்டிங்கே மேக்ஸிமம் ஒரு 10 ஜோடி, ஒரு 5 ஜோடி 4 ஜோடியாவது வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் அது நிற்கும். சும்மா ஒரு ஜோடி 2 ஜோடிலாம் தங்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.